கர்ணனுக்கு தர்ம காரியம், அவனுடைய கர்ம காரியம் யார் செய்கிறது அப்படின்னு ஒரு சர்ச்சை போர்க்களத்தில் எழும்போது எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு தர்மர் தான் என்னுடைய கர்ம காரியத்தை செய்யணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணனிடம் வேண்டுகோள் கொடுக்குறான். அப்போது கிருஷ்ணர் அவனை கேட்குறார், பகவானே இங்கே நிற்கிறேன், ஆனால் என்னை விட்டுட்டு நீ உன்னுடைய தம்பி மேலே கேட்குறியே, உனக்கு தம்பி மேலே அவ்வளவு அன்பு பாசமா அப்படின்னா, என்னுடைய தம்பி மீது மட்டுமல்ல, தர்மத்தை கடைப்பிடித்தவன் அவன்தான். அவன் நிறைய தானங்களும் தர்மங்களும் இந்த யுக தர்மத்தின்படி நடந்து காட்டியவன் தர்மன். அந்த தர்மத்துக்கு நான் தலை குனியணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய உயிர் போன பிறகு என்னுடைய கர்ம காரியத்தை என் தம்பி தர்மராஜன் தான் பிண்ட பிரசாதம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிட்டு தன் உயிரை துறக்கிறான். அவன் வேண்டுகோளுக்கு இணங்க எல்லோருமே சேர்ந்து தர்மராஜரை வேண்டி தர்மர் அந்த கர்ம காரியத்தை செஞ்சு பிண்ட பிரசாதம் செய்து அவனுக்கு முக்தி தரும் லோகத்துக்கு, முக்தி லோகத்துக்கு போய் வர அனுப்புகிறார்கள். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாம் யார் கூட எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம மனசு யார் கூட இருக்குது, நம்மை மறந்து அந்த காரணம் அது எதுவாக இருக்கலாம், பிறப்பு மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. பகவானே எதிரில் இருந்து கூட கர்ணன் கேட்டது பாருங்கள், அந்த இரத்தத்தின் இரத்தம் உடன் பிறப்பு அப்படின்னு அதை கேட்குறான் பாருங்கள். ஆகவே யாருக்கு எப்படிப்பட்ட பாசங்கள் இருக்கும், நேசங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அந்தந்த உள் மனசுக்கு தான் நமக்கு தெரியும். அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் கடைசி காலத்தில் வெளியாகும். ஒரு சில பேருக்கு முன் பிறவியினுடைய கர்மத்தினால அதையெல்லாம் வெளி சொல்லவும் முடியாது, அல்லது வெளிக்காட்ட முடியாது, அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பிறவிகள் இன்னும் இந்த கலியுகத்தில் நிறைய பேர் இருக்கும். ஆனால் இதிகாசங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்வரும் காலங்களில் இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க எல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அப்படி வாழ்ந்து காட்டி அந்த பெரியவர்களுடைய சரித்திரம்தான் கால காலத்துக்கும் நமக்கு பேர் சொல்லுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.